லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் தான் அந்த ஸ்ட்ரீம் வந்துட்டு இருந்தது. ரைட் சைடில் தானே வந்துட்டு இருந்தது ஆக்சுவலாக ஸ்ட்ரீமு. அந்த ஸ்ட்ரீம் இருக்குல்ல, ரிவர் ஸ்ட்ரீமு, நம்மளுக்கு ரைட் சைடில் தானே வந்துட்டு இருந்தது. ஆ அப்படியா? எனக்கு என்ன அந்த சைடு வந்து இந்த மாதிரியே இருந்ததா ரூட்டு, அதனால தான் டவுட் ஆகிடுச்சு எனக்கு. ஹலோ மக்களே, இந்த ரூட்டில் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்திருக்கோம். பாருங்கள், வழியெல்லாம் வந்து லேண்ட்ஸ்லைடாக இருந்திருக்கு. இந்த இருட்டுக்குள்ளே தான் வந்திருக்குன்றதை நினச்சா இப்போதைக்கு இதுக்குன்னு இருக்குது. மக்களே, முன்னார் சிட்டி இதுதான். நல்ல மழை பெய்து கொண்டு இருக்கிறது. காலையில் இருந்து விடிய மணி வந்து பார்த்தீங்கன்னா 11:32. காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணால் வேலைக்கு ஆகாது. ஸோ அதனால் நம்ம கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போனோம்னா இதுக்கு போவேன். இங்கே காந்தலூரில் இருக்க 2 பிளேஸ் சொன்னாங்க ஆக்சுவலாக. அது சாண்டல்வுட்டா இந்த ஆப்பிள் ட்ரீ ஃபார்ம், 2 லொக்கேஷன் ஏதோ போகலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கிளம்பி போயிட்டுருக்கோம். நல்ல மழைங்க, ஃபுல்லாக ரெயின் கேஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம். பட் என்னென்னா எனக்கு அந்த கிளாஸ் போட்டுட்ருக்கிறதுனால வயசில் தூக்க முடியாது. தூக்கினா வந்து கிளாஸ் அடிக்குது. ஓகே, ஃபைனலி met the folks. எங்கங்க இங்கே நிற்கிறாங்க சம்மந்தம் இல்லாமல். எந்த பெட்ரோல் பங்கு? எந்த பெட்ரோல் பங்கு மாறிட்டா? உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணுது. ஆனா எனக்கு என் பின்னாடி ஒருத்தவங்க வந்தாங்க பாத்தீங்களா? ஓகே, மூவ் பண்ணு பாலாஜி சார் மூவ் பண்ண சொல்லி போயிட்டாங்களா? எங்கேயோ போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேற எங்கே போயிட்டாங்களா? இல்லை, தாண்டி இந்த வழியிலே தாண்டி. ஓகே. எனக்கு இந்த மழை மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும்னு தோணுது சார். மழை யாருக்கிட்டே சொல்லி ஸ்டாப் பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், அப்படியே என்ஜாய் பண்ண வேண்டியதான். விடுங்க, பார்த்துக்கலாம். ஃபியூவல் போனோம்னா போட்டுருந்துச்சு. நாங்களாம் ஃபில் பண்ணிட்டோங்க. அங்கே இருக்க ஃபருக் மட்டும் போயிட்டு போட்டு வரோம். சார் ஃபியூவல் போட்டிங்களா? நம்மளுக்கு அந்த ஜங்ஷனில் வரும்போதே இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருந்ததுங்களா? அங்கே தான் போட்டிங்களா எல்லாரும்? சார் கால் ஏதாவது உங்களால் ஈஸியாக இப்போ ஃபோன் ஆக்சஸ் பண்ணுங்க. ஏன்னா பாலாஜி போட்டேன், இண்டிகல் தான் போட்டேன். ஆக்சஸ் பண்ண முடிஞ்சா ஈஸியாக வண்டி இண்டிகலில் போட்டுற வரைக்கும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நான் திருப்பி லொக்கேஷன் கொடுக்குறேன். நான் ஒன்று சொல்லிட்டு 22 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன். அதனால தான் இன்னும் 62 இல்லை, நம்ம போகிறது 40 கிலோமீட்டர். மறையூருக்கு கொஞ்சம் 32 கிலோமீட்டர் வரும். 64 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர். சரி, உங்களுக்கு வருமா? 300 காட்டுது. 300 காமிக்குதுங்களா? சரி விடுங்க. நான் இண்டிகல் தான் ஃபுல் டேங்க் பண்ணேன். சரி விடுங்க, உங்களுக்கு வரும்ல, அது காமிக்குதுல. எத்தனை பார் இருக்கு? இப்படி கேட்டிங்கன்னா பார்த்து சொல்லுவோம். அந்தளவுக்கு அவரே டவுட் ஆகிட்டார். மலையில் போகிறோம் திடீர்னு கிளம்பலாம்ல.
அருண், நான் முன்னாடி அங்கே போய் நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். யாராவது வந்து அப்படியே ஜாயின் பண்ணீங்கன்னா வீடியோ தான். அப்படியே வேணா இந்த இவரை ஃபோட்டோ போட்டுக்கிறீங்களா? இப்போ நீங்கள் எடுக்கும்போது பண்ணுறீங்களா? நான் கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கிறேன். இல்லை, இங்கே மட்டும் ஒரு வீடியோ எடுத்துறேன் சார். எடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அங்கே போய் பண்ணுங்க. இல்லைன்னா நான் கோப்ரோவில் ஆன்ல வச்சிருக்கேன். கோப்ரோவில் எடுத்துக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன் நான். நீங்கள் கிளம்புங்க. சரி, ஓகே. இருங்கண்ணா. நீங்கள் கொஞ்சம் அங்கே வந்து அப்படி வீட்டை வச்சு அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். நானுமா? இல்லை. வராங்க. Good. अच्छा कैप्चर கேப்சர் பண்ணியிருக்கேன். மழை ஆனால் சாரல் அடிச்சுட்டே இருந்ததுங்களே. லென்ஸில் எப்படி தண்ணி பட்டிருக்குன்னு தெரியல. லென்ஸில் தண்ணி பட்டுட்டே இருக்குங்களே, அதனால அதை நான் அப்பப்போ தொடச்சி விட்டுட்டு வந்துட்டு இருக்கேன் நான். அது எப்படி பார்க்கலாம், அது அவுட்புட் எப்படி வந்துன்னு தெரியல, பார்க்கலாம். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் மழை கம்மியா இருக்குல்ல. இங்கே இல்லை மழை, இங்கே மழை இல்லையே, ட்ரையாக இருந்திருக்கு, ரோடு ட்ரையாக இருக்குங்களே. இப்போ இங்கே ட்ரையாக இருக்கு, கொஞ்சம் அங்கங்கே வெட்டாக இருக்கு நிறைய. ஒரு சில இதுலலாம் ஸ்லிப் ஆகுதுங்க. டயர் ஸ்லிப் ஆகுது. இது போடலாம், இதுதான் பண்ணோம். மிச்சலின் யோகோஹாமா 3 பிளேஸ்.
என்னது இந்த வண்டி செம கம்ஃபர்டபுளாக இருக்குது போல இருக்குது உங்களுக்கு? ஆ கார்னரிங்லாம் நல்லா இருக்கு. அதான் பார்த்தேன் நான் ஆக்சுவலாக. நான் அந்த கார்னிங்கில் இதில் பண்ண முடியல. ஆமாம், அதில் பண்ண முடியும். நீங்கள் சல்லுன்னு போயிட்டு இருக்கீங்க. 40-60 கார்னரிங். Oh my God. அப்படிதான் போகணுமா? இப்படிதான் போடுமா? இதில் போனால் 8 கிலோமீட்டர் சுற்றுமா, இதில் போனால் 5 கிலோமீட்டர். அடுத்த லட்சா 8 கிலோமீட்டர் சுற்றி போகணுமா, இதில் போனால் 5 கிலோமீட்டர். இப்படி தான் ஜிபிஎஸ் காமிக்குது. இதில் தான் போகணுமா? இதே போயிடலாமா? ஒருத்தர் போயிட்டார் முன்னாடி, அவர் பாருன்னு ஹார்ன் அடித்தா அவர் நிற்கவே இல்லை. சரி, இதில் போகலாங்களா? இதில் போனால் 8 கிலோமீட்டர் ஆகும். ஆ, ஃபர்ஸ்ட் லெஃப்ட்டில் போய்க்கோங்க. இதில் போனால் இதில் போனால் 9 கிலோமீட்டர் போகுது. 1 கிலோமீட்டர் தான் அதிகமா? 9. இது 8 அது 9 இல்லை? ஐயோ இல்லைங்க, இது 8 கிலோமீட்டர் ஆகும். இதில் போனால் 8 கிலோமீட்டர் சுற்றணும், இதில் போனால் கம்மி. ஓ, இதுதான் லாபம். சரி. எனக்கு தமிழ்காரன் ரொம்ப இஷ்டம். சரி, ஓகே ஓகேண்ணா. நீங்கள் கேரளாவாண்ணா? ஐயோ, நாங்கள் பிறந்து வளர்ந்தது. ஓ, ஓகே ஓகே. நான் வந்து புளியங்குடிக்காரன். புளியங்குடி, ஓகே. ராஜபாளையம். ஓ, சரிண்ணா சரிண்ணா. எனக்கு தமிழ்காரங்கன்னா ரொம்ப இஷ்டப்படும். நான் இங்கே மாடு மேய்ச்சிட்டு இருப்பேன் ஓ ரோட்ல. ஓ, சரி சரி. இந்தாங்க மாடு. ஒரு 5 நிமிஷம். அது தமிழ்கார பையன் தான். அது வந்து கை காசு. எனக்கு வண்டி வர நான் வர வரைக்கும் தம்பி இதில் போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுங்க. அங்கே போனோன்னா ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு. நன்றிண்ணா நன்றிண்ணா. சாண்டல் ரீஜெனரேஷன் ட்ரையல் பிளாட் அப்படின்னு என்னதுங்க? ஆஃப்ரோட இருக்கு. நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் நான் சந்தன மரம்? சந்தன மரம் இங்கேருந்து போகும்போது நீங்கள் போகிற அந்த ஒரு 6 இருக்குது, அது வரை எல்லாமே 6 வருமா? ஆமாம், 1800 ஹெக்டர் இருக்குது. 1800 ஹெக்டர். ஓ, சந்தன மரம் மட்டும் 1000 ஏக்கர் ஒரு ஹெக்டர். இது ஒரு ஹெக்டருங்கும்போது 2.25 ஏக்கர் வரும். எது சொன்னீங்க? இந்த பிளாக்காக இருக்குது அதுதான் சந்தன மரமா? எல்லாத்துலேயும் நம்பர் இருக்குது. ஓ, நம்பர் இருக்கு. காஞ்சி போனால் தான் வாசனை வரும். 2 of 22, 3 of 22, 1 of 22. ஒரு கிளையையும் நம்பர் போட்டிருக்காங்க. இதாங்க சாண்டல் மரம், பார்த்துக்குங்க. NSR 122 நம்பர் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு கிளைக்கும் பிரான்ச்சுக்கும் நம்பர் போட்டுட்ருக்காங்க. 3 of 22, 2 of 22. இவங்க போயிடுச்சு. புள்ளிமான் போயிடுச்சு. நடுவில் இன்னொரு ரோட்லேயே இருந்ததுங்க. Oh my God! What a beauty! ஃபுல்லாக சுகர் கேன் ஹார்வெஸ்டிங். இங்கே வந்து பார்த்தீங்களா மாதா பப்ளிக் ஸ்கூல் மறையூர்.
செமையாக இருக்குங்க இந்த ஊர். நல்லா சீனிக்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊர். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிமான் இருக்குது, ஃபாரஸ்ட்டு, சாண்டல் ட்ரீஸ் எல்லாமே அந்த இடத்துல. அந்த டவுன் வா என்ன இது இவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. வேற லெவல் ஃபோனுங்க அது. கேமரா நம்ம ஆள் வந்து பச்சையை பார்த்துட்டாருன்னா பயங்கரமாக கொண்டு வச்சுருவாரு. அதான் அந்தளவுக்கு க்ரீனிஷாக இருக்குது. நீங்கள் எடிட்டிங்கே பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்கள் எடுத்து போட்டு எடிட்டிங்கே பண்ண தேவையில்ல. மாதா ஜெய் மாதா பப்ளிக் ஸ்கூல் மறையூர். அப்புறம் பார்த்தீங்களா நல்ல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குங்க இங்கே போங்க. சிஸ்டர் காந்தலூர் எப்படி போனது இதில் எதற்கு இந்த மாதிரி பைக்ஸ் போச்சுங்களா? ஒரு 4-5 பேர் போனாங்களா? பைக்கில் இந்த மாதிரி 4-5 பேர் போனாங்களா? ஆப்போசிட். சரி ஓகே, இதில் தான் போகணும் காந்தலூர். ஓகே நன்றி தேங்க்ஸ். சேட்டா இது காந்தலூர் எப்படி போகும்? இப்படியா? பைக் போட்டா கவனிக்கலையா? சரி ஓகே இப்படி தானே போகணும். கோவில் கடவு. வா, வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத். கிரீன் காந்தலூர், கிளீன் காந்தலூர். ஓ மை காட். ஓ காட், சொர்க்கங்க அங்கே பாருங்க. ஃபால்ஸ் பார்த்தீங்களா? தூரல் வேற போட்டுக்கிட்டே இருக்கு. நடுவில் இந்த டவுனுங்க சூப்பராக இருக்கு போலுதுங்க. கரெக்டாக எல்லாத்துக்கும் இந்த ஹில்ஸ்க்கு நடுவில் வேலியில் கரெக்டாக அமைஞ்சிருக்கு, வேலியோட நடுவில். எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் பொழுதுங்க. வந்து பார்த்தீங்களா டவுன் மாதிரி இருக்குது, நல்ல ஸ்கூல் இருக்குது, நிறைய பீப்புள்ஸ் இருக்காங்க. நல்ல ஃபேமஸான ஊர் தான் சாண்டல். சாண்டல் சிட்டி. தமிழ் நிறைய எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதியிருக்குங்க. பார்டர் இதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் கன்னியாகுமரி. ஓ இங்கே தான் இருக்கீங்களா எல்லாரும்? எங்களுக்கு கூட எங்கேயோ போயிட்டோமோ மாறி போயிட்டோமோ நினச்சிட்டோம் நாங்கள்.
ஃபால்ஸ் இல்லை, ஃபால்ஸில் இந்த நேரத்தில் தான் வேணாச்சு, மழையாக இருக்கு. ஹலோ மக்களே, ஒரு சின்ன அப்டேட். ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு காந்தலூர் ரீச் ஆகிட்டு அங்கே இருக்கிற ஆப்பிள் ஃபார்ம் வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆப்பிள், ஸ்ட்ராபெரி அண்ட் ஆரஞ்சஸ் எல்லாம் நிறைய இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன், பிகாஸ் ஆஃப் ஹெவி ரெயின் வந்து என்னால் வந்து ஷூட் பண்ண முடியல, வீடியோ கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண முடியல. அந்த ஃபார்மிங்லாம் விசிட் பண்ணி முடிச்சுட்டு அங்கேயே லஞ்ச் முடிச்சிட்டோம். வெளியில் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்தது, அதை முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு அப்டேட் யூ ஆல் கைஸ். கண்டினியூ வாட்சிங்.
மக்களே, ஒரு வழியாக நாங்கள் வந்து காந்தல்லூர் போயிட்டு பேக் டு மூணார் இப்போ ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ரைடை சொல்லியே ஆகணும். செம்ம அட்வென்ச்சரஸாக இருந்தது அண்ட் சூப்பர் ஃபன்னாக இருந்தது. ரோட்ஸாக இருக்கட்டும், அந்த பென்சன் கர்வ் ஆகட்டும், அந்த டீ எஸ்டேட் ஆகட்டும், எல்லாமே ஆசம். டாப் ஆஃப் தட் வந்து ரெயின். ஸோ இந்த ரெயினில் ஓட்டுறது வந்து ரியலி சேலஞ்சிங்காக இருந்தது அண்ட் த்ரில்லிங்காகவும் இருந்தது. அண்ட் இந்த மறையூர் வில்லேஜ், வாட்டர் வில்லேஜ், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். வந்துட்டு அந்த சாண்டில் ஃபாரஸ்ட் ஆகட்டும், அந்த மழை மேகங்கள், அந்த கூட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. அண்டு அந்த மலை ஏறும்போது வந்து பயங்கர மலை, பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது. ஃபைனலாக அந்த ஆப்பிள் ஃபார்ம் எல்லாம் விசிட் பண்ணி டோட்டலாக என்ஜாய் த டே. ஓகேங்களா? ஸோ செம்ம ஒரு ஹாப்பினஸோட நான் வந்து வி ஆர் ரிட்டர்னிங் டு த ஹோட்டல். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Subscribe my channel, watch my video, keep supporting me. Thank you guys.